எவ்ரிவன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்: சலாத்துக்கு பதில் சொல்லுதல், தும்மினால் பதில் சொல்வது, நோயுற்றிருந்தால் கவனிப்பது, சாப்பிடாமல் இருந்தால் கவனிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, அழைப்பு கொடுத்தால் அழைப்பை ஏற்றுக்கொள்வது. சலாத்திற்கு பதில் சொல்வது அப்படின்னா, ஒருத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் வலைக்கும் சலாம். அவங்க எவ்வாறு சொல்கிறாங்களோ அதே மாதிரியாவது திருப்பி சொல்லணும். அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹுங்கும்போது 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுங்கிற 30 நன்மை கிடைக்கும். அதனால் சலாத்தை எங்கேனாலும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சொல்லணும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய கடமைகள். 2வது தும்மினால் பதில் சொல்வது. ஒருத்தவங்க தும்முனாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அவங்க அதை கேட்குறோம் எர்ஹம்கல்லா, அதை கேட்குறோம் வாய்ஸ்லி பாலக்கம். அப்போ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு துவா செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ்னா இறைவன் நன்றி செலுத்துறது. அந்த நம்ம ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்றும் நின்று அப்புறம் தும்மும்போது ஹார்ட் நின்றும். அதுக்கப்புறம் நமக்கு செயல்படுறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்குறவங்க அதே மாதிரி பாதையை சீர்படுத்துவாயாக துவா செய்கிறது அப்படியே நம்ம செய்யலாம். ஸோ அது மாதிரி நோயுற்றிருந்தால் கவனிப்பது. ஒருத்தவங்க நோயில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நலம் விசாரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது செய்யலாம். அது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாகும். அதுமாதிரி உணவு இல்லாமல் இருந்தால் அவங்கள போய் உணவு கொடுத்து அவங்கள கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஜனாசாவை பின்தொடர்வது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நல்ல விஷயம்னா கூட சொல்லி போவாங்க, கெட்ட விஷயம்னா கேள்விப்பட்டோன்னே போய் பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஜனாசாவில் போய் பங்கெடுத்துக்கும் போது நமக்கு உகது மலை அளவு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நன்மையை செய்ய சொல்லி ஊக்குவிக்குது. ஒவ்வொரு விஷயமும் இப்படி செஞ்சால் நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதனை நன்மையின் பாதையிலே இழுத்து சொல்கிறதுக்கு இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அந்த நன்மைகளை செய்ய செய்யுது. அப்போ ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது, ஒரு கேள்விப்பட்டாலே அந்த இடத்துல போய் அவங்கள பார்க்குறது நமக்கு நன்மையாகும். அதே மாதிரி அழைப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது அப்படின்னா, ஒருத்தவங்க விருந்துக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த விருந்தை ஏற்று போகணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கூப்பிட்டா கூட யாரும் போகிறது கிடையாது. போகக்கூடாத இடத்துக்கெலாம் போவாங்க. அவங்க எல்லாம் போவாங்க, எல்லா இடம் போவாங்க. ஒரு சகோதரி ஒருத்தவங்களை கூப்பிட்டாலோ, ஒருத்தவங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களோ பிகு பண்ணிக்கிடுவாங்க, ரொம்ப இதாகிக்கிடுவாங்க. அதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்க கர்வமும் பெருமையும் ஆணவம் அகம்பாவத்தை தான் காமிக்குது. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா போகணும். அதை இஸ்லாம் சொல்லுது. 4 விதமான விருந்துகளை இஸ்லாம் சொல்லுது. கல்யாணம் முடிஞ்சால் வலிமா விருந்து சொல்லுது, வீடு கட்டினா ஒரு சந்தோஷத்தில் போடக்கூடிய விருந்து சொல்லுது, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த விருந்தை சொல்லுது. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடை இருக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடை அறுத்து அக்கிதா விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சாதாரணமான விருந்து, அந்த சாதாரணமான விருந்துக்கு கூப்பிடும்போது அதை நம்ம செவி சாய்த்து போகணும். அப்போ ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய தன்மை அங்கே வருது. அப்போ நம்ம அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறதுடைய இது என்ன தான் இருக்கும்? திமிர் ஆணவம் தான் இருக்கும். அவங்க கூப்பிடும்போது செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இந்த 6 விஷயங்களையும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஃபாலோ பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்வம் பெருமை எல்லாமே போயிடும். நம்ம இறைவனுக்கு தான் அடிமை, சாதாரண மனிதர்கள். நம்ம இறைவன் தான் உயர்ந்தவன், அவனுக்கு கீழே நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் இந்த விஷயங்களை நம்ம செய்ய வேண்டிய